நான் போட்டேன். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குயிக்காக ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? முதல்ல கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ நமக்கு குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக அந்த எண்ணெயிலே நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். இந்த மிளகாய்த்தூள் நமக்கு கலர் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் குழம்புக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிக்கிறோம். காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க. ஏன்னா குழம்பு நல்லா கொதிச்சா அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். குழம்பு கொதித்த பிறகு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விடணும். ஏன்னா நம்ம உடனே வந்து கிளறணும்னா அது வந்துட்டு முட்டை தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு முட்டை குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.